ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து அந்த மணி சேவிங் சேலஞ்சில் கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம வந்து எப்படி 3 விதமான சேமிப்புகளை பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு வந்து பணம் வந்து எப்படி பல மடங்காக பெருகுது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மணி சேவிங் சேலஞ்சில் எடுத்துருக்கிறது ஜஸ்ட்டு 100 ருபீஸ். டெய்லி உங்களால் 100 ருபீஸ் சேமிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 விதமான சேமிப்புகளை கட்டாயம் உங்களால் செய்ய முடியும். அதை வந்து எப்படி சேமிக்கலாம், அதை வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, தினம் வெறும் 100 ரூபாய் சேமித்தால் போதும், நீங்கள் 3 விதமான சேமிப்புகளை செய்யலாம். எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது வந்து வெறும் 100 ரூபாய் தான் சேமிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 100 ரூபாயை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து 100 ருபீஸ்ன்னு போட்டிருக்கிறேன். 100 ருபீஸ் சேமிக்க முடிஞ்சவங்க 100 ருபீஸ் சேமிங்க. இல்லை உங்களால் 50 ருபீஸ் தான் சேமிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக 50 ருபீஸ் வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இதை வந்து சூட்டபிள் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹவு மச், ஹவு மெனி, ஹவு டு சேவ். அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ சேமிக்க முடியும், எப்படி சேமிக்க முடியும், எப்படி சேமிக்கலாம், எதுலேருந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியாலெல்லாம் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய், அதாவது ஒரு மாதத்தில் 30 நாட்கள் நம்ம சேமிக்க போகிறோம். அப்போது நம்மளுக்கு வந்து கையில் வந்து 3000 ரூபாய் வந்துடும். இந்த 3000 ரூபாயை நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து சில்வர் உண்டியல் ஒன்று வச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாக்ஸோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு பர்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்து தனியாக மணி சேவிங் சேலஞ்சுக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாக் இருக்குது. இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மாதத்தில் நான் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறேன்னா, இதை லாக்கை வந்து பண்ணிவிட்டு இந்த சாவியை வந்து என்னோடய பொண்ணுக்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து தெரியாமல் ஒரு இடத்துல வைக்க சொல்லிடுவேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவைப்படுறப்போ ஏதோ ஒரு இடத்துல அதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணிவிடுவோமோ அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாத கடைசியில் தான் இதில் வந்து எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்பேன். இந்த மாதிரி வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க முடியலங்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து அதை பண்ண சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 100 ருபீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து போடுறேன். இந்த மாதிரி ஒரு 100 ருபீஸ் எடுத்து நான் வந்து இதில் போட்டுறேன். இதை வந்து டெய்லி போட முடியும் அப்படிங்கிறவங்க டெய்லி போடலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட முடியுங்கிறவங்களும் போடலாம். வாரத்தில் 2 நாள் தான் எப்படினாலும் நம்மளுக்கு வந்து பணம் சேமிக்கணும். நீங்கள் வந்து 3000 ரூபா சேமிச்சே ஆகணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்துகிட்டு சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 3000 ரூபா சேமிங்க. உங்களால் முடியலைங்கிறப்ப 1000 ரூபா சேமிக்க முயற்சி பண்ணலாம். 100 ரூபா கூட முயற்சி பண்ணலாம். இல்லை ஒரு 1500 ரூபா சேமிக்கணும் அப்படின்னு கூட முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி 24க்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 1 or 2 டேஸில் இது முடிய போகுது. இந்த இதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பணத்தை வந்து இந்த மாதிரி சேமிங்க. இது வந்து போன மாதத்துக்கான, அதாவது ஜனவரி மாதத்துக்கான சேமிப்பு. எப்போவுமே இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பணம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம கையில் வந்து இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். அதனால் கண்டிப்பாக இது மாதிரி பார்க்குறவங்க இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க. பணத்தை வந்து அடிக்கடி கையில் வந்து தொடுறதுக்கோ பயன்படுத்துறதுக்கோ யூஸ் பண்ணுங்கள். ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஜிபே, பேடிஎம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் கேஷே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாருமே அதுலேயே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சேமிப்புக்கான பணம் வந்து இது வரைக்கும் சேர்ந்ததுலாம் இதில் இருக்குது. இதுவுமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 or 2 டேஸ் தான் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த 3000 ரூபாயை வந்து நம்ம எப்படி பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மெத்தட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சிட்டு வந்து கண்டிப்பாக போடுங்க. ஏன் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து நகை சீட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நகை சீட்டு ஏன் போடணும் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நகையோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்போ நம்மளுக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நகை ரேட் இருந்துச்சு, கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக ஒரு ரூ. 3000 சேமிக்கிறீங்கன்னா, ஒரு ரூ. 1000 நகை சீட்டுக்கு போடுங்க. 11 மாதங்கள் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா, 1 இயரில் 11,000 கட்டியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு 2 கிராம் காயின் வாங்கிட முடியும். தங்கமே வாங்கவே முடியல, ஒரு குண்டுமணி கூட வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, 11 மாதங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் நீங்கள் வந்து ஒரு ரூ. 1000 கட்டி நகை சீட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம வந்து நகை சீட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய செலவுகளை குறைச்சி நகை சீட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சிருவோம். அதை தொடர்ந்து கட்டுவோம். நம்மளுக்கு இந்த மாதிரி தங்கம் வந்து சேர்ந்துரும். இதே வந்து ஒரு 5 இயர்ஸ் உங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 10 கிராம், அதாவது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 பவுன் வரைக்கும் கண்டிப்பாக சேமிச்சிட முடியும். தங்கம் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நகை சீட்டு போட்டுருங்க. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து சேமிக்க முடியும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரூ. 500 கூட இருக்குது. இந்த மாதிரி நகை சீட்டு போடவே முடியல, நாங்கள் பணத்தை சேமித்து வச்சு வாங்கணும்னு நினச்சா வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது தங்க நகைகள் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. ரூ. 3000 உங்களால் சேமிக்க முடியுதுன்னா, ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு நகை வாங்குங்க. அடுத்தது மெத்தடு 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன் ஆர்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பணம். அதாவது இதை வந்து உங்களுக்கு பேங்க்லேயும் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம். பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து 3 மந்த்துக்கு அப்புறமே நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கழிச்சு தான் பண்ண முடியும். உங்களோட நீடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை சேவ் பண்ண ஆரம்பிங்க. 1 இயருக்கு ஒரு ரூ. 1000 நம்ம வந்து கட்டுறோன்னா, 12 மாதங்கள் நம்ம கட்டியிருந்தோம்னா, நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 12,000 நம்மளை அறியாமலேயே நம்ம சேமிச்சிருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோன்னு வைங்களேன், 5 வருஷத்தில் 5, 12 60,000 நம்ம வந்து சேமிச்சிருப்போம். ஆனால் நமக்கு கூடுதலாக வந்து வட்டி வந்து நான் இப்போ வந்து ஒவ்வொரு சேமிப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்டி வந்து எப்படி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 5.8%லேருந்து 7.1% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு பேங்க்லேயும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வேரியேஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போட்டுக்கலாம், பேங்க்லேயும் கண்டிப்பாக போடலாம். இது மாதிரி பெர்சன்டேஜோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரூ. 60,000 ஒரு 5.8% நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 70,000லேருந்து 80,000 வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரூ. 100 எடுத்து வைக்கிறோம். ஒரு மாதத்தில் வெறும் ரூ. 1000 நம்ம வந்து கட்டுறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு ஒரு 75,000 80,000 நம்ம கையில் கிடைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய வளர்ச்சி தான். அதனால் கண்டிப்பாக இதையுமே நீங்கள் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு கண்டிப்பாக இதை வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கட்டும்போது நிறைய பேர் வந்து சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இது வந்து பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கணும், இஎம்ஐயில் கண்டிப்பாக எதுவுமே வாங்காதீங்க. பணத்தை சேமித்து வச்சு வாங்கணும் அப்படின்னு நினைங்க. இப்போ இந்த வருஷம் நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் முதல்லயே போய் கடையில் ஃப்ரிட்ஜ் வந்து என்ன ரேட்டு, ஒரு 16,000 வருது அல்லது 20,000 வருதுன்னா, அதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அந்த வருஷத்தில் நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ தீபாவளி, பொங்கல், நியூ இயர் அதிலெல்லாம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் போடுவாங்க. அந்த டைமில் நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 1000லேருந்து ரூ. 3,000 வரைக்கும் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் வச்சுருந்தா செலவாகுதுன்னா இந்த மாதிரி ஆர்டியாக போட்டு அதில் கிடைக்கிற பணத்தை எடுத்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீட்டுக்கு தேவையான மற்ற ஏதாவது பொருட்கள், பைக் வாங்கலாம், வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவும் கை கொடுக்கும். இதிலையும் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை சேவ் பண்ணுங்கள். மெத்தட் 3 பார்த்தீங்க அப்படின்னா, பிபிஎஃப் அப்படிங்கிறது இது வந்து பொது வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. பொது வைப்பு நிதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து அப்பா, அம்மா, பையன், பொண்ணு யார் பேரில் வேணாலும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் வந்து நம்ம வந்து ரூ. 500 இருந்தாலே நம்ம வந்து போட முடியும். பட் நீங்கள் ஒரு ரூ. 1000 போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ரூ. 1000 போடுங்க. ரொம்பவும் பெனிஃபிட்டான ஒரு சேவிங் மெத்தடு. இதில் ஆனால் என்னென்னா ஒரு 15 இயர்ஸ் வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அதாவது கூட்டு வட்டி. நம்ம வந்து ஒரு அமௌண்ட் 12,000 கட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு ரூ. 1000 இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 13,000 ஆயிரும். அது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த 13,000க்கு அவங்க வட்டி கொடுப்பாங்க. இதுதான் வந்து கூட்டு வட்டி அப்படின்னு சொல்றது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் அவங்க வட்டி தருவாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய பணம் வந்து பல மடங்கு கண்டிப்பாக பெருகும். இப்போ ரூ. 1000 எக்ஸாம்பிளுக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்னா வருஷத்துக்கு 12,000 கட்டியிருப்போம். இதே 5 வருஷம் ரூ. 60,000 கட்டியிருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்து செலுத்தி இருக்கிற மொத்த தொகையே 1,80,000 மட்டும்தான் நம்ம கட்டியிருப்போம். ஆனால் வட்டி பார்த்தீங்கன்னா 1,45,000.
கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அப்படியே டபுளாக நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்குது. அப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 3,25,457 ரூபா. அப்போது நம்ம கட்டுற அமௌண்ட்டு அப்படியே பாதிக்கு பாதி வந்து நம்மளுக்கு வந்து வட்டியாக கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். இதை வந்து எங்கே ஓப்பன் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், யாரெல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முழு தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து தனி வீடியோவாக உங்களோட போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபேமிலியில் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்பவும் பெனிஃபிட்டான ஒரு சேவிங்கு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை குழந்தைங்களோட மேரேஜுக்காகவோ நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காகவோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து தினம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு 100 ரூபாய் வெறும் 100 ரூபாய் 50 ரூபாய் எடுத்து வச்சு போட்டுட்டு இதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சேவிங்கில் பண்ணும் பொழுது உங்களுடைய பணம் வந்து பன்மடங்காக பெருகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.